இன்றைக்கி கார பணியாரம் தான் பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு இனிப்பு பணியாரம் கூட செய்யலாம். நம்ம இன்றைக்கி கார பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் இருந்தால் போதும். நான் ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் வந்துட்டு கடுகு போட்டு அது நல்லா உடஞ்சி வந்தோடனே உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்புமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு அதை வந்து ஆட் பண்ணல, ஸ்கிப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக வந்துட்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் போதுங்க. ஒரு 100 கிராம் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சு நல்லா நீங்கள் வதக்கி வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 70% குக் ஆனால் போதும். நீங்கள் நல்லா அப்படியே ப்ரௌனிஷ் கலர் ஆகிற அளவுக்குலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்க வேண்டாம். ஏன்னா பணியாரம் நம்ம செய்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நறுன்னு இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நான் இது நல்லா தாளித்து எடுத்துக்க போகிறேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நான் காஞ்சது தான் வச்சுருக்கேன். நானே வந்துட்டு நல்லா செடியில் இருந்துச்சுன்னா அதை பறித்து காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன், ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவேன். நான் இந்த மாதிரி ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயிலை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அந்த ஆனியனை மட்டும் தான் நான் போடுறேன். நான் வந்துட்டு ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் வதக்கினேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடி இருக்கு இல்லையா, இட்லி பொடிக்கு இந்த மாதிரி ஆயிலை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோமா சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாவில் வந்து நான் கலந்து எடுத்துட்டேன் தாளிச்சதை. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அழகாக கலந்து வச்சுட்டோம். இப்போ வந்து பணியார கல் இருக்குது இல்லைங்களா, அதில் லைட்டாக ஆயில் தடவி ஹீட் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மாவு வந்துட்டு அழகாக ஊற்ற போகிறோம். என்கிட்ட இது பெரிய பணியார கல். இதில் வந்து 12 குழி இருக்குது. 12 பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஊற்றிக்க போகிறேன் ஒவ்வொரு இதுலேயுமே. ஃபஸ்ட்டு இந்த 3 குழி இருக்குது இல்லைங்களா, அதுதான் சீக்கிரம் வெந்து வரும். ஏன்னா கேஸோடைய மத்திய பகுதியில் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம சீக்கிரமாக திருப்பி விட்டுக்கலாம், எல்லாம் தீஞ்சு போயிடும். நான் இந்த மாதிரி 12 குழிக்குமே ஊற்றி எடுத்துக்க போகிறேன். ஊற்றி எடுத்துகிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். லைட்டாக அது மேலே வந்துட்டு ஆயில் வந்து விடணும். அப்போ தான் பணியாரம் அழகாக சூப்பராக அப்படியே மொறுன்னு இருக்குங்க. அப்படியே ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். பார்க்கவே சாப்பிட்றக்கூடிய அளவுக்கு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே நான் கொஞ்சமாக ஆயில் அப்படியே விட்டுட்டு வரேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு வாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் இந்த அளவுக்கு தான் ஆயில் விட்டுட்ருக்கேன். நம்ம நல்லா கொஞ்சம் ஆயில் விட்டோமா நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுன்னு இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முள்ளங்கி, கேரட்லாம் வதக்கி கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இதில் இனிப்பு பணியாரமும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பணியாரத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அப்போ தான் நமக்கு வந்து சாப்பிடக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டே வரும். நான் நல்லா மூடி வச்சு இதை நான் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க. நீங்களுமே வந்துட்டு இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? நல்லா வரும். இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா கருவேப்பிலை பொடி வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் வந்து செக்கப்புக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா சித்த மருத்துவம் பக்கத்துலேயே இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் கருவேப்பிலை பொடி கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. கருவேப்பிலை பொடி வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டிலேயே கூட செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. சட்னி ஏதாவது செஞ்சு கூட நீங்கள் சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் இதை வந்துட்டு அழகாக வந்துட்டு வெந்து வந்தோடனே ஒரு பிளேட்டில் வந்துட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க. நான் வந்து நைட் செஞ்சங்காட்டியும் சட்னி வகையெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் நைட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம், பகல்லையும் வச்சு சாப்பிட்லாம். அளவாக சாப்பிடுங்க எது சாப்பிட்டாலும். என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களால் ஒரு 5 பணியாரம் சாப்பிட முடியும்னா 3 பணியாரம் சாப்பிடுங்க. திரும்ப ஒரு 2 பணியாரம் சாப்பிடுங்க. ஒட்டுக்கா போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைஜன் ஆகாது. நான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு தான் சொன்னேன். கன்சீவாக இல்லாதவங்க வந்துட்டு நீங்கள் எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.